ஹாய் எவ்ரிவன். நம்ம எஸ்பிஓல வந்து இன்னைக்கு டாஸ்க் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 2 டைப்பில் டாஸ்க் பண்ணியிருக்கோம். இப்போ 3வது டைப்பில் டாஸ்க் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுள் இது நம்ம நார்மல் எஸ்பிஓ போர்ட்டல் வெப் பேஜ் வந்து லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா டுடே டாஸ்க் இருக்கும். டுடே டாஸ்க் உள்ளே போய்க்கோங்க. நமக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுன இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு நம்ம நார்மல் ப்ளே ஸ்டோர் உள்ளே போயிட்டு ஏன்கரோ அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதிலேருந்து நம்ம அந்த ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணி அங்கேருந்து நம்ம லிங்க் காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம செய்யலாம். இப்போ ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்குவோம். அதில் சர்ச் போயிட்டு ஏன்கரோ அப்படிங்கிற ஆப்பை வந்து சர்ச் பண்ணுங்க. ஏன்கரோ அப்படின்னு இருக்கு, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் வரும். இதில் இகே அப்படின்னு இருக்குல்ல, இகே ஏன்கரோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அந்த ஆப்பை போயிட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதும் நம்ம ஆப்பை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணதும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கேட்கும், அலோவ் கொடுத்துக்கோங்க. லாகின் ஆர் சைன்அப் கேட்கும், அதில் போய் நம்ம சைன்அப் பண்ணுங்கள். நம்மளோட இது டீட்டெயில்ஸ் கேட்கும், நம்ம அதில் என்ட்ரு பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நம்ம ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி நேம் கேட்கும், நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இமெயில் ஐடி கேட்குது, இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணி பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணி கொடுக்கலாம். இப்போது நம்ம ஆப்புக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆப்புக்குள்ளே வந்தாச்சு. நம்மளோட டீட்டெயில்ஸ் கேட்கும். அதில் வந்து 2 கொஷின்ஸ் கேட்குது. நம்ம என்ன ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது கேட்குது. அடுத்தால நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவோமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸில் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் என்னங்கிறத கொஷின் ஆன்சர் பண்ணிவிட்டு நான் தொடர்ந்து நம்ம உள்ள என்ட்ரு பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நிறைய டீட்டெயில்ஸ் அப்படி ஒவ்வொன்றா அந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வருது. அதில் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் போயிடுது. ஓகேங்களா? நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதும் உள்ளே வந்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். கீழே ப்ரொஃபைல்குள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன், அதாவது ஏர்ன் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, அதில் ரெஃபர் அண்ட் ஏர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரல் லிங்க் இருக்கும். கீழே போய்ட்டு டேப் டு காப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம டச் பண்ணால் போதும், நம்மளோட யூஆர்எல் வந்து காப்பி ஆயிரும். அதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட லாகின் பேஜுக்கு, நம்மளோட எஸ்பிஓ பேஜுக்கு வந்துக்கலாம். நம்ம எஸ்பிஓ பேஜ் வந்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மை இப்போ சப்மிட் பண்ணணும். நம்மளோட டாஸ்க் பேஜ் கம்ப்ளீட் பண்ணணும். டைட்டிலுக்குள்ள உள்ளே போயிட்டு ப்ளே ஸ்டோர் அப்படின்னு கொடுக்க சொல்லிடுறாங்க. ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் கொடுக்கணும். தென் சூஸ் டைப்பில் வந்து வெப்சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். யூஆர்எல்ல வந்துட்டு கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. கீழே நம்ம கிளிக் பண்ணவே இது யூஆர்எல் லிங்க்லாம் வரும், அதில் கொடுத்துடாம நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்படி தான் சங்க சார் நமக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே ட்ரை பண்ணுங்கள். தென் சப்மிட் கொடுங்க. நம்மளோட ஃபார்ம் சப்மிட் ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட இது டாஸ்க்கு முடிஞ்சிச்சு.
வேலெட்டில் அமௌண்ட் ஏறிடும். தேங்க்யூ. இப்படி தான் தேர்ட் டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்கு யாருக்கும் இது டவுட் இருந்தால் உங்களோட அப்ளைனை கேளுங்க. வீடியோ ஃபுல்லாக ஒர்க்கை பாருங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன்.